ஹலோ ஆல், வெல்கம் டு மை ஸ்நாக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டால் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். பி ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செய்தால் 12 நாட்களில் முடிப்பார். கியூ அதே வேலையை ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்தால் 6 நாட்களில் முடிப்பார். எனில் பி மற்றும் கியூ இருவரும் சேர்ந்து 6 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அதாவது இப்போ ஒவ்வொருத்தருடைய தனித்தனியான எவ்வளோ நேரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ பிங்கிறவர் 3 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் எத்தனை நாள்? 12 டேஸ். அப்போ 36 ஹார்ஸ் ஆகும் அவர் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கியூ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு? 5 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாரு, 6 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 ஹார்ஸ் ஆகும். இப்போ இதுவே இந்த அவர் ஒர்க்கில் சொன்னோம் அப்படின்னாக்கா 1/36 ஒர்க்கு அவர் பண்ணுவார். கியூ 1/30 ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ P + Q இல்லையா? அப்போ 1/36 + 1/30 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11/180 டே 180 வரும். இப்போ இது அவங்க பண்ணுற ஒர்க்கு. ஆனால் இவங்க எத்தனை ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க? 6 ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் மல்டிப்ளை பை 6. இப்போ மல்டிப்ளை பை பண்ணோன்னாக்கா 11/13 கிடைக்கும் நமக்கு. அதாவது 1 6 ஆர் 6 3 6 ஆர் 18. ஓகேவா? அப்போ அவர் பண்ணுற ஒர்க் 11/30. இப்போ எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னு கிடைக்கும் நமக்கு? 30/11 வரும். 30/11 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னாக்க 2 8/11 டேஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 2 8/11 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொரு சம் இதே மாதிரி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிவிட்டு வீடியோ முழுசாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டால் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் என்பவர் ஒய்யை விட 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்வார். அவர் ஒரு வேலையை ஒய் செய்வதை விட 30 நாட்கள் குறைவான நாட்களில் செய்து முடிப்பார். எனில் அவ்விருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு? அதாவது 2 பேரோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1:3. அதாவது இவர் 1 மடங்கு செஞ்சார்னா அவர் 3 மடங்கு செய்வார். அதே மாதிரி 2 பேருக்குரிய டேஸ் டிஃப்ரென்ஸ் 30 டேஸ். இவரை விட இவர் 30 நாள் கம்மியாகவே வேலையை முடிச்சிடுவார். அப்போ இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ 2 டிஃபரன்ஸ் இங்கே 30. அதுலேருந்து டியோடைய வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். D = 15. இப்போ இந்த D = 15ங்கிறது 2 பேருக்குரிய டிஃபரன்ஸ். இப்போ இந்த டிஃபரன்ஸால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்படி ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 15 3 × 15. அப்போ ரேஷியோ நமக்கு என்னென்னு மாறிடுது? நமக்கு 15:45 மாறிடுது. ஸோ இந்த ரேஷியோ வச்சு தான் இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 1/15 எடுத்துக்குவோம், 1/45 எடுத்துக்குவோம். இது தனித்தனியாக அவங்க ஒர்க் பண்ணுறது. இதுவே அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 1/45 + 1/15 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா 4/45 நமக்கு கிடைக்கும். இது அவங்க பண்ணுற ஒர்க்கு. இதே அவங்க எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 40/4 கிடைக்கும். இதை டேஸில் மாற்றணும் அப்படின்னாக்கா 1/4 டேஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றுறோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.